முருகா, என் அன்பு பிள்ளையே, மிக அவசரமான செய்தி ஒன்றை கூறவே உன் அப்பன் முருகன் நான் வந்திருக்கின்றேன். நான் இப்பொழுது உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் பிள்ளையே. என்னை எக்காரணம் கொண்டும் தவித்து விடாதே. நீ எப்படி இருப்பினும் என்ன செய்யினும் நான் உன்னுடன் இருப்பேன். உன் உள்ளும் இருப்பேன், புறத்திலும் இருப்பேன். எமக்கு உள்ளே வரவோ வெளியே சொல்லவோ கதவுகள் தேவை இல்லை. எமக்கு உருவமும் கிடையாது. நான் எங்கும் நிறைந்து உள்ளேன் பிள்ளையே. என்னிடத்தில் முழுவதும் சரணடைந்து தம் செயல்களை எல்லாம் எம்மிடம் பணித்து வரும் பக்தனுடைய தேவைகள் யாவையும் நான் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவேன். எப்போது எல்லாம் கஷ்டங்களை சமாளிக்க வேண்டி இருக்கின்றதோ அப்போது எல்லாம் என் முன்னால் நின்றாலே போதும். ஒரு வார்த்தை கூட பேச வேண்டிய அவசியம் இல்லை. தமது குழந்தைகளின் உள்ளங்களில் இருப்பதை அப்போதைக்கே போதே நிச்சயம் நான் அறிந்து விடுவேன். நிச்சயம் உனக்கு என்ன தேவை என்பதையும் நான் புரிந்து கொள்வேன் பிள்ளையே. ஒரு சமயம் என்னுடைய பக்தனான கண்களில் உபாதை அவர் என் முன் வந்து அமர்ந்தார். கண்களில் வலி, நீர் பெருகி கொண்டு இருந்தது. அப்பா என்று என்னை உற்று நோக்கினார். கண் வலி பறந்தது, நீர் வடிவது நின்றது. என்னுடைய கண்களில் இருந்து இனி கண்ணீர் வராத அளவுக்கு நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும் என்று என்னிடம் கேட்டார். உடனடியாக அவருடைய தேவையானதை அனைத்துமே நான் நிறைவேற்றி கொடுத்தும் விட்டேன். மருத்துவர்களுக்கு வியாதிக்கு சரியான காரணம் என்னவென்பதை கண்டுபிடிக்க அதிக நேரமும் முயற்சியும் தேவைப்படும். ஆனால் என்னை பொறுத்தவரை நோயின் காரணத்தை கண்டுபிடித்தல், நோய்க்கு சிகிச்சை எல்லாமே அக்கணமே நிகழ்ந்து விடுகின்றன. ஆழ பதிந்துவிட்ட சரீர உபாத கணத்தில் திடீரென நிவர்த்திக்கப்படுகின்றது பிள்ளையே. நிச்சயம் உனக்கான அனைத்தையுமே நான் கொடுக்கின்றேன். இன்று ஏற்பட்ட துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே. ஏனெனில் அதுதான் வருங்காலத்தில் எதையும் தாங்கும் இதயத்தை உனக்கு அளிக்க போகின்றது. உன்னை பக்குவப்படுத்தவே இதையெல்லாம் நிகழ்த்தினேன் என்று நினைத்து குழம்பிக் கொண்டு இரு. நிச்சயம் அதை நன்றாக நான் கொடுக்கின்றேன். குழம்பாதே, அனைத்தும் என்னுடைய செயல்தான் பிள்ளையே. ஓம் முருகா.